ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் வித் நார்த் குக்கிங். இன்றைக்கி சூப்பராக ஒரு பன்னீர் பரோட்டா செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு 300 கிராம் பன்னீரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக அஜ்வாயின் உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்காமலாம் விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற ரொட்டி மாவு தாங்க இது. இதில் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கல. நார்மல் ரொட்டி மாவு பிசைஞ்சு வைப்போம் பாருங்கள், அதே தான். இதை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பண்ணிக்கலாங்க. உருண்டை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் காஞ்ச மாவை தொட்டு, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக காஞ்ச மாவை தொட்டு ஒரு கிண்ண ஷேப்புக்கு இது வந்து குழி பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸு பிரிஞ்சு வெளியே வராத அளவுக்கு இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லா உருண்டைக்கும் நம்ம பன்னீர் மிக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்பயும் ஒரே மாதிரி பன்னீர் கிரேவி, சில்லி பன்னீர் பக்கோடா அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம காஞ்ச மாவில் தொட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து காஞ்ச மாவில் தொட்டு எடுத்துகிட்டு ஒரே பக்கமாக அடிங்க. திருப்பி போட்டு அடிச்சிங்கன்னா பன்னீர் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே பக்கமாக வச்சு நம்ம ரொட்டி அடிச்சுக்கலாம். இப்போ தவா ஹீட் ஆனால் தவாயில் போட்டு நம்ம ரொட்டி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ரொட்டி செய்யும் போது. அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.